ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரேஷன். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வீடு கட்டணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகணும் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவன் ஆசையெல்லாம் நிறைவேறணும். ஒருத்தன் அவன் ஒய்ஃபோட ஜாலியாக ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கான். இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு லேப் ஒன்று இருக்கு. அங்கே யாருமே போக வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு நாள் போயிடுறா. போனதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமா நடக்குது. எல்லாமே அவன் அந்த இடத்துக்கு போய் என்ன பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிச்சா அப்படிங்கிறதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இந்த படத்தோட கடைசியில் ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்க நம்ம சேனலுக்கு இதான் வரது ஃபர்ஸ்ட் டைம், டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை போய் பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல எல்லாம் குடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே பார்ட்டி மூட்ல இருக்காங்க. தலையில கிளாஸ் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கல, இவ பேர் தான் ஆலிஸ். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவன் இருக்கா இல்லைங்க, இவன் பேர் ஜாக். இவன் தான் இவளோட ஹஸ்பண்ட். வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி அடிக்கடி இவங்க பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இவங்க ரொட்டீன். பார்ட்டியில இவங்க கூட இருக்காங்கல்ல, இவங்களே யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக் இருக்கான்ல, அவனோட ஆபீஸ்ல இவங்க கூட வேலை செய்யறவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். பார்ட்டி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இருந்துட்டு வழக்கம் போல ஆபீஸ் ரெடி ஆயிட்டா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சேர்த்து நான் சாண்ட்விச் மேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றா. இவன் வந்துட்டு அது எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமைதியா அப்படியே நின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கிற இடமெல்லாம் அப்படியே நெல்லடுக்க வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருது. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி பாட்டில் எல்லாம் அப்படியே புடிச்சுக்கிறா விழுகாம. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிருது. இவங்க இருக்கிற இடத்துல இதெல்லாம் நார்மலா நடக்கும் போல. இதே மாதிரி நம்ம ஹீரோயின் மறுபடியும் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, சரி என்னதான் அப்படி வேலைக்கு போற நீ சொல்லு, என்னதான் ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாக் இருக்காங்க. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன்ட்ட ஆல்ரெடி சொல்லி இருக்கல இந்த மாதிரி ஒர்க்கை பத்தி எதுவும் கேட்க கூடாது, நாங்க ஒரு இன்ஜினியரா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டாங்க வேலைக்கு. கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காரான். அப்புறமா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நேத்து கூட பார்ட்டிக்கு எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே இவங்க கூட ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. அதனால எல்லாருமே ஒன்னா கிளம்புறாங்க கார்ல ஏறிட்டு. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க இல்லைங்க. அவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே விக்டரி ஹெட் குவார்டர்ஸ்னு ஒன்னு இருக்குதுங்க, அங்கதான் போறாங்க. ஊர்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யற ஆம்பளைங்க மட்டும் தான் அந்த இடத்துக்கு போகணும், பொம்பளைங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போகிறது அது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி. இல்லாம இவங்க குடியிருக்கிற இடம் மட்டும் தான் பாதுகாப்பான இடம். வெளியே போச்சுன்னா அது உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்திருக்காங்க. ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொண்ணுங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டையே சுத்தமா வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒன்னு இருக்குது போல. அங்க இவன் மட்டும் இல்லாம அங்க ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் திடீர்னு சைலண்ட் ஆகுறாங்க, எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு இருக்கல, இந்த பொண்ணு வரதுனாலதான் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. இந்த பொண்ணு தான் இந்த டான்ஸ் கிளாஸுக்கு இன்சார்ஜ் போல. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்டரி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுல புதுசா ஒரு எம்ப்ளாயி எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃப் வந்துட்டு நம்ம கிளாஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அவங்களை எல்லாம் வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. இந்த பொண்ணு தாங்க புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கு போல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்சார்ஜ் ஒரு பொண்ணு இருக்கு இல்லைங்க, அது வந்துட்டு எல்லாருக்கும் எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. கிளாஸ் முடிச்சு வெட்டி நம்ம ஹீரோயின் ஆலிஸ் இருக்கால, இவர் வந்துட்டு அவ ஃப்ரெண்டு கூட வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்கா. அவளோட குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்க சேட்டை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவளும் போய் மிரட்டிக்கிட்டு இருக்கா குழந்தைங்கள. அப்புறம் பாத்தீங்கன்னா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு துணி எல்லாம் துவச்சு போட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு போய் பாக்குறா யாருன்ட்டு. ஒரு பொண்ணு வந்துட்டு கையில பொம்மையை ஒண்ணு வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நின்றுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்ம கிளம்புவோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஹஸ்பண்ட் நைட் வருவான்ல, அதுக்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிறா. சமைச்சுட்டே இருக்கும்போது முட்டையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணுது. என்னன்னு தெரியல, திடீர்னு முட்டையை உடைச்சு பாக்குறா. முட்டைக்குள்ள எதுவுமே இல்லைங்க, வெறும் முட்டை ஓடு மட்டும் தான் இருக்கு. சரி சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு மத்த முட்டையெல்லாம் எடுத்து பாக்குறா. எல்லாமே அப்படிதான் இருக்கு. இது எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுப்புல ஏதோ கருகிற ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்க ஆரம்பிச்சிடறா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வரான். அப்புறமா ரெண்டு பேர் பேசிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ஹீரோயினும் அவனும் வந்துட்டு பார்ட்டிக்கு போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு. நம்ம ஹீரோயினும் எல்லாருமே ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அந்த இடத்தோட அப்படியே ஒரு மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளை கூப்பிட்டுறா. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஜாக் இருக்கான்ல, அவனும் பேசிக்கிட்டு இருக்கான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட. நம்ம ஹீரோயின் ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருந்தாங்க, அந்த இடத்துல ஒரு இன்சார்ஜ் இருந்தால, அந்த பொண்ணு இருந்துட்டு எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறா. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு புதுசா ரெண்டு பேர் வந்திருக்காங்களா, அவங்கள வந்து வரவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு இவன் ஹஸ்பண்ட் பிராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறா. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே விக்டரி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்னு ஒர்க் பண்றாங்க இல்லைங்க, அந்த ப்ராஜெக்டோட ஹெட்டே இவன் தான். இந்த இடத்துக்கு இவன் தான் இன்சார்ஜ். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்ததுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ கூட்டத்துல இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டு பின்னாடி கூட ஏதோ ஒரு பொம்மையை கையில
கையில வச்சுட்டு கண்ண மூடி நின்னுகிட்டு இருந்தா இல்லைங்க, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியோ தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்றான். இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவளை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இழுத்துட்டு போயிடறான் அப்படியே. அப்புறம் இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பான் இல்லைங்க, அவர் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவளே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கா, உங்களுக்கே தெரியும்ல, அவளே பைத்தியம் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கா அந்த ஊருக்குள்ள அப்படின்னு சொல்றான். ஆனா அவ கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான், நம்ம எல்லாம் ஏன் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவனே பதிலும் சொல்றான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தையே மாத்தி அமைக்கிறதுக்காக எங்க இருக்கோம் அப்படி இப்படின்ட்டு ஏதோ உதார் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இவங்களே எல்லாருமே நம்பவே வச்சுட்டான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பாக்குறான். அவனோட ஹஸ்பண்ட் வேற காணோம், எங்க போனான்னு தெரியல. அதனால வந்துட்டு சரி தேடி பாப்பா எங்கேயாவது பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படியே தேடிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மார்கரெட் வந்து அவன் ஹஸ்பண்டோட உட்காந்துருக்கா. அந்த மார்கரெட்டுங்கிறது வேற யாரும் இல்லைங்க, இந்த பார்ட்டியில கூட நம்ம இந்த இடத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாலைங்க அந்த இன்சார்ஜ, அவதாங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பத்தி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வெயிட் பண்ண அலிஸ் அவ எப்படியாவது சரியாயிருவா கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்றான். மார்கரெட் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் சரியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவங்க என்ன இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு கதவை சாத்திட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மார்கரெட்டுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிக்கிச்சு, ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கு இருந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவளே கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, அவளையா நீ இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றா. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ இருந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா இல்லைங்க, அவர் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றா. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்கரெட் இருக்கால, இவர் இருந்துட்டு அவன் பையனை கூட்டிட்டு அங்க இருக்கிற இடத்துக்கு வெளியே போயிருந்திருப்பா, அதாவது தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போயிருந்திருப்பா. அதுக்கடுத்து அவன் பையன் வேற காணாம போயிட்டான். அன்னையில இருந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு வேலைக்கு போறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு ரேடியோ இருக்கு. இவங்க வீட்டுல மட்டும் இல்லைங்க, இந்த ஊர்ல இருக்க எல்லா வீட்லயும் ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோல என்ன ஓடுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பான் இல்லைங்க, அவர் வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பான் கண்டினியூஸா. என்னன்னு பேசுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பத்தி அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. ஹீரோயின் வந்துட்டு பஸ்ல போய்கிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட் வருதுங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃபிளைட்டையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு அந்த மலையில கிராஷ் ஆயிருது. நம்ம ஹீரோயின் உடனே வந்துட்டு அந்த பஸ் டிரைவர்கிட்ட பஸ் நிறுத்த சொல்றா. நிறுத்திட்டு அவன்கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மலைக்கிட்ட ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கு, அதனால அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றான். இவர் இருந்துட்டு அங்கெல்லாம் போறதுக்கு பர்மிஷன் இல்ல, அங்க யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஐயோ நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னையா பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வண்டியை விட்டு இறங்கிடுறா. பஸ் டிரைவர் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்கல. அவ பாட்டுக்கு பஸ் விட்டு இறங்கி அவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா அந்த மலையை நோக்கி. இவளும் ரொம்ப நேரமா நடந்துகிட்டு எப்படியோ கடைசியா அந்த மலையை நோக்கி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பில்டிங் மாதிரி ஒன்னு இருக்கு. இவ அதை பார்த்த உடனே என்னடா இது, இந்த பில்டிங் ஒரே டிஃப்ரெண்டா இருக்கு, நிறைய கண்ணாடி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா பக்கத்துல. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல போயிட்டு அந்த கண்ணாடியை தொடுறா. தொட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு மாதிரியா ஆகுது. என்னென்னமோ இவளுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இவ எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா இவ வீட்லயே படுத்திருக்கா. வீட்டுக்கு எப்படி வந்தோன்னே தெரியாம நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரே குழப்பத்துல இருக்கா. அப்புறமா எந்திரிச்சு போறா. வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதோ பாட்டு ஓடிட்டு இருக்கு. போய் பாக்குறா இவ. அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன்ல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவ வந்துட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் ஜாக் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, எப்படி இங்க வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் வந்துட்டு நீ பஸ்ல தான் வந்திருப்ப, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றான். நீங்க சின்ன கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அவன் இருந்துட்டு என்ன ஏன் ஒரு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு காலைல நான் ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் ஹஸ்பண்ட் ஜாக் இருந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இல்ல வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரியாம இந்த ஃபிளைட் ஆக்சிடென்டே நடந்திருக்காது நம்ம ஊருக்குள்ள அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ போய் கொஞ்சம் தூங்கு, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அதனாலதான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனே சமைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஜாக் இருக்கா இல்லைங்க, எப்பயும் போல வேலைக்கு கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழக்கம் போல வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரேடியோ ஒன்று ஓடு இல்லைங்க எப்பயுமே நம்ம ஹீரோயின் வீட்டுல, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடியை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடியை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லைங்க, அந்த கண்ணாடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் திடீர்னு நசுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா முழிச்சு பாக்குறான். முழிச்சு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு எல்லாமே. அப்புறம் போன் அடிக்கிற சத்தம் கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு போனை போய் எடுத்து பேசுறா. யாரும் வந்துட்டு நீ வெளியே போய் அதை பார்த்ததானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு மார்கரெட் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்மள எல்லாம் இந்த இடத்துல ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம எந்த கேள்வியும் கேட்காம இந்த இடத்துல இருக்கிறதே தப்பு, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ குழப்பத்துல இருக்க, நான் உன்கிட்ட பேச விரும்பல இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா.